சார், இதுவரை பார்த்தது திமுக ஆட்சியில் பார்ட் 1 தான். 2026 பார்க்க போவது டிஎம்கே திராவிட மாடல் 2.0 லோடிங் என்று முதலமைச்சர் என்று கூறியிருக்கிறார். அது என்ன சார்? இப்போ பார்ட் 1 பார்ட் 2 வந்து என்ன சார் இருக்கும்? இல்லை, அவருடைய ஆட்சி காலத்தில் பார்ட் 1 பார்ட் 2 சொல்றாரு. திமுக 67லேருந்து ஆட்சியில் இருக்கு. அவருடைய ஆட்சி காலத்தில் இப்போ திராவிட மாடல் ஆட்சி பார்ட் 2ங்கிறார் அவர். இப்போ இல்லை, நான் என்னன்னா, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரும்பொழுது வந்து 3வது முறையாக ஆட்சியில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு செயல் திட்டம் அவர்கள் வைத்து இந்த ஆட்சியை வந்து செயல்படுத்தினார்கள். இப்போது அவர்கள் வக்ஃபு வாரிய சட்டம் முதல் புது சிவில் சட்டம் கொண்டு வருவது வரை, அது ராமர் கோயில் பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் அவர்கள் இந்த பார்ட் 1 பார்ட் 2 என்று கூறினார்கள். நம்ம இப்போது இந்த திராவிட மாடல் 2.0 லோடிங் என்று கூறியிருப்பதனால வந்து அடுத்த கட்டமாக அது என்ன புதிய ஏதாவது செயல் திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? அது சமூக நீதி பாதைக்கோ அல்லது தமிழகத்தின் வளர்ச்சி திட்டத்திற்கோ புதிய பாதைகள் புதிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்துவதற்கான ஒரு கூறுகள் இருக்குதான்னு கேட்குறேன் சார். கட்டாயமாக இப்பொழுது பல விஷயங்கள். ஒன்று, மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாநில சுயாட்சியை அடைவதற்கான களமாக பார்ட் 2 இருக்கும். இரண்டாவதாக, பல்வேறு வகையிலும் தமிழகத்தை மேலும் முன்னேற்றுவதற்கான ஒரு களமாக பார்ட் 2 இருக்கும் என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அகில இந்திய அளவிலே ஒன்றிய அரசு கொடுக்கிற புள்ளி விவரங்களின்படியே அவர்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது, கல்வியில் முதல் தரத்தில் இருக்கிறது என்று பல்வேறு வகையிலும் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது. பார்ட் 2 என்பது மேலும் அதிக அதிகாரங்களை மாநில அரசுகள் பெறுவதற்கும் சாதி ரீதியான வேறுபாடுகளை களைந்து ஒரு சமத்துவத்தை உருவாக்குவதற்குமான ஒரு போராட்டமாக அதை முன்னெடுத்து செல்லும் வகையில் இடஒதுக்கீடு குறித்த ஒரு சரியான புரிதலோடு ஒன்றிய அரசு கலந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பிரச்சனைகளில் தீவிரமாக ஈடுபடுவோம். டி.கே. செல்வகுமார் சார், நீங்கள் பல ஆண்டுகளாக இந்த அரசியல் சூழ்நிலையை கவனித்து வரீங்கள். இந்த மாநில சுயாட்சி, கச்சத்தீவை மீட்போம் என்ற பிரச்சனை, அண்மையில் அதனோடு இணைந்திருப்பது இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை, இன்னொன்று இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதா. இத்தகைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக சட்டமன்ற தீர்மானங்கள் மூலமாக மத்திய அரசுக்கு வலியுறுத்தி வந்த போதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து அதில் வந்து நம்ம பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நிலவுகிறது. ஏனென்றால் ராஜமன்னார் குழு காலத்தில் இருந்து மாநில சுயாட்சிகள் குறித்து நாம் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி தான் வருகிறோம். இருந்த போதிலும் இரண்டு திராவிட ஆட்சிகளிலுமே அது வலியுறுத்தப்படுகிறது. அதனால் ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னெடுப்பு போவதற்கு இந்த தேக்க நிலைக்கு என்ன சார் காரணம்? மாநில அதிகாரங்கள் இப்போது காலப்போக்கில் சுருங்கி கொண்டு தான் போகிறது. நிதியே கிடைக்காத ஒரு சூழ்நிலை, இந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை. ஏன்னா அப்புறம் இதை தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் பல்வேறு பிரச்சனைகளிலும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த அதிகார பகிர்வு என்பது வந்து சமநிலையை எட்டுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆகக்கூடும் சார்? இல்லை, இப்பொழுதுதான் மாநில கட்சிகள் பலவும் இணைந்து இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றன. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி கட்சி, இங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி என்று பல கட்சிகள் எங்கள் பிரச்சனைகளுக்கு செவிமடுத்து இவையெல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இணைந்து போராட வேண்டும் என்கிற உணர்வை பெற்றிருக்கின்றன. இதுவரை திமுக மற்றும் சொல்லி வந்த நிலையில் நாங்கள் 71 ஆட்சி காலத்திலே திமுக மட்டும்தான் ஒரு மாநில கட்சியாக இங்கே ஆட்சியிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு பல மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. அதனாலே நாங்கள் வெற்றி பெற முடியாமல் போன சூழ்நிலை கூட எங்களுக்கு பெரிய ஆதரவு அகில இந்திய அளவில் இல்லை. ஆனால் இன்றைக்கு பல மாநில கட்சிகள் எங்களை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலையிலே எங்களுடைய கோரிக்கைகள் எல்லா மாநில கட்சிகளின் கோரிக்கையாகவும் விளங்குகிறது. இவையெல்லாம் மாநில நலனுக்கான கோரிக்கைகள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி களம் சூடு பிடிக்கும், எங்களோடு இணைந்து போராட பல மாநில கட்சிகளும் முன்வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது ஆளுநர் பிரச்சனையில் கூட எங்களோடு அவர்கள் இணைந்திருந்தார்கள். அதே போல தொகுதி மறுசீரமைப்பு அந்த ஒன்றிய அரசின் அந்த திட்டத்திலே கூட பல மாநிலங்கள் எங்களோடு இணைந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது எங்களுடைய வலிமை கூடி வருகிறது. வலிமை கூடி வருகிறது என்று நீங்கள் கூறுவதை ஒட்டி 2026 தேர்தல் களம் பற்றி மற்றொரு கேள்வி சார். 2021 ஆண்டு தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி
தமிழகத்தில் காலூன்றி விடக்கூடாது என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து திமுக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தன. அப்போது அதிமுகவில் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வந்து அந்த கட்சியிலிருந்து இணைந்து நிற்காத ஒரு சூழ்நிலை அப்போதைய கள நிலவரப்படி இருந்தது. ஆனால் இப்போது 2026 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக என்ற கூட்டணி ஏற்பட்ட பிறகு அதிமுகவின் அனைத்து அணிகளும் அந்த ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி அணிகளும் இந்த அணியில் தான் இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது. தேமுதிகவும் அந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. இத்தகைய ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணி உங்களுக்கு எதிராக அமைந்துள்ள ஒரு சூழ்நிலையில் திமுக 2.0 லோடிங் இல்லை, அதிமுக வெர்ஷன் தான் இனிமேல் ஆரம்பம் என்று இபிஎஸ் இப்போது கூறியிருக்கிறார். 2021 களமும் 2026 தேர்தல் களமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயமாக ஒரே மாதிரி தான் இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவர்கள் எல்லாம் இணைந்துதான் போட்டியிட்டார்கள். ஒரே ஒரு தொகுதியிலே தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. 2021 தேர்தலிலே அன்றைய அதிமுக ஆட்சி மக்களால் தூக்கி எறியப்பட்டு திமுக ஆட்சி அமைந்தது. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்களிலும் பல தேர்தல்களில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரே ஒரு இடத்தை கூட நாங்கள் கைப்பற்றி எதிர்க்கட்சிகள் அப்பொழுது, ஆனால் அதிமுக பாஜக தனியாக இருந்தாலும் 2019 அவர்கள் இணைந்திருக்கும் பொழுது 38 தொகுதிகளை பிடித்தோம். அவர்கள் தனித்தனியாக இருக்கும் பொழுது 39 தொகுதிகளை பிடித்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வெற்றி எண்ணிக்கை மிக சிறிய மாற்றத்துக்கு தான் 2019 அடைந்தது. ஒரே ஒரு தொகுதியிலே தான் தோல்வி அடைந்தோம் என்ற நிலை இருந்தது. இப்பொழுது நாங்கள் மிக அதிகமாக கடந்த 2021 தேர்தலில் அவர்கள் ஆட்சியிலே இருந்த காலம், அந்த தேர்தல் நடைபெற்ற காலம், இப்பொழுது அவர்கள் ஆட்சியிலே இல்லை. அவர்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதே போல் அவர்கள் வலிந்து சென்று பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் இப்பொழுது பெற்ற இடங்களை விட அதிகமாக எங்களுடைய தலைவர் சொன்னது போல 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.